ஸோ வணக்கம் சி ஃபோர்ஸ் மக்களே, நண்பர்களே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வந்தோம்னா, ஸோ அதை நான் அப்புறம் சொல்கிறேன். பாஸ்ட் 2 டேஸாக நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், செகண்ட் டே எப்படி புஷ்அப் ஒழுங்கா பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நாம் வந்து என்ன சொல்லலாம்னா, இதில் அஃப்கோர்ஸ் வி கோனா லேர்ன் ஹவு டு டூ எல்போ லிவர் பர்ஃபெக்ட்லி. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி எல்போ லிவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த காலிஸ்டெனிக்ஸ் பண்ண வரதுக்கு முன்னாடி இந்த பயம்னு ஒன்று இருக்கும். அது இப்படி தூக்கி வாரமா வச்சுட்டு வந்துடுங்க. ஐ மீன் அது தூக்கி போட்டுருங்க, தேவையே இல்லை நமக்கு. ஓகேவா? ஸோ ஐ கோனா டீச் யூ ஹவு டு டூ எல்போ லிவர் பர்ஃபெக்ட்லி. எல்போ லிவர் பண்றப்ப நோ ஆக்சிஸ் வேர் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃபான இடத்துல உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்கே யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதையும் மீறி உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா, யூ கேன் டேக் அ பில்லோ அண்ட் கீப் இட் ஆன் யுவர் ஃபேஸ் சைடில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் ஓன் சேஃப்டி நான் சொல்றேன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட். நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான், நீங்க அந்த புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த அளவு எடுப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நவ் யூ கோனா உங்க ஹேண்ட் இப்படி இருக்கும், அதை கொஞ்சம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டு, ஸோ உங்க ஸ்டொமக்ல எல்போ லிவர் அங்கதான் நீங்க இப்போ பண்ண போறீங்க. ஸோ இட்ஸ் ஈஸி. நீங்க வந்து இப்படி வைக்கிறீங்க நார்மலா. இப்ப நீங்க ஹேண்டை வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நவ் நீங்க புஷ்அப் எடுக்கிற ஸ்டான்ஸுக்கு போறீங்க. ஓகேவா? இப்போ நீங்க அந்த ஸ்டான்ஸுக்கு போயிட்டு உங்க ஹேண்டை நீங்க உங்க ஸ்டொமக் கிட்ட போறீங்க. ஸோ நவ் யூ ஆர் டூயிங் இட். அண்ட் கொஞ்சமா உங்க பாடியை முன்னாடி மூவ் பண்ணுங்க வித் யுவர் லெக் ஃபிங்கர்ஸ். ஓகேவா? ஸோ முன்னாடி தள்ளினீங்கன்னா யுவர் பாடி எப்போ கண்ட்ரோல் வருதோ அப்போ உங்க லெக்கை ரைஸ் பண்றீங்க. ஸோ இட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் டூயிங் இட். நீங்க கொஞ்சமா உங்க லெக்ல இருக்க 2 லெக்ல இருக்க ஃபிங்கர்ஸ் வச்சு கொஞ்சமா மூவ் பண்ணி முன்னாடி வரீங்க. உங்களுக்கு எப்ப இந்த எபிலிட்டி அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் உங்களால எப்ப இந்த பண்ண முடியும்னு தோணுதோ, ஸோ யூ கேன் டேக் யுவர் லெக் அப். உங்களுக்கு எப்ப சேஃப்டியா இருக்கும். உங்களுக்கு அதே மாரி முன்னாடி போதான் நினைச்சு பயப்படாதீங்க. நீங்க அப்படி போக மாட்டீங்க, நாங்க தான் வரும். பட் இஃப் யூ ஆர் டூயிங் வித் அந்த ஹோல்டரோட பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் வரும். சேஃபான இடத்துல பண்ணுங்க. அப்புறம் இது சேஃபா நீங்க தான் பண்ணி கத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல அப்படிதான், இவ்வளவுதான். உங்களுக்கு ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பண்ணுறது கஷ்டமா இருக்குன்னா, உங்க லெக்கை ஒய்டா வச்சுக்கோங்க. ஒய்டா வச்சு இது ஒரு புல் பண்ணி முன்னாடி வந்தீங்கன்னா நவ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த பயமே இருக்குன்னா கொஞ்சமா உங்க லெக்கை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ நவ் இட்ஸ் ஈஸி டு டூ எல்போ லிவர். இப்படி கொஞ்சம் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸி கம்ஃபர்ட் கிடைக்கும். This is the method to do elbow lever. Try this. I mean, உங்களுக்கு கால்சியம் ஷார்ட்லாம் பண்ணுதுன்னா அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க வித் சேஃப்டி. யாராச்சும் கூட வச்சு பண்ணுங்க. இட் வில் பி பர்ஃபெக்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த வீடியோவில் தான். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோ ஹேட் கமெண்ட் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.